இந்த சந்திரமுகி கதை இருக்கு இல்லையா, இதுவே நடுமண பதிவு தான். உடனே என்ன அது முடியல இருந்தாங்க பிரச்சனை. முடியலைங்க, நினைக்கிறேங்க முடியலைங்க. எரிப்பான். எரிச்சிட்டு கொண்டு போய் பாத்ரூம் போய் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துருப்பான். பண்ணிட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிம்பா. புரிஞ்சுக்குங்க, இதுதான் நடுமண பதிவளிக்கிறதுக்கான மெத்தட். யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அதாங்க விஷயங்க. அப்படியே சிரிச்சு பேசிட்டு அப்படி பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி உட்காந்துருப்போம். உள்ளுக்குள்ள பார்த்தா உள்ள அப்படியே குமுறிக்கோ, அப்படியே எரி மலை வெடிச்சுட்டு அப்படியே கிடக்கும், விட்டு அப்படி பங்கு எந்திரிச்சிடும். டெலீட் பண்றதுக்கு சில வித்தைகள் இருக்குங்க, ஒன்றா சொல்ல போறேங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடும். நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. அப்படியே வந்தாலும் உட்காந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சவங்களை எப்படி ஏமாத்தலாம்னு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்களே தவிர அவங்களை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. ஓகேங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த மனசை பத்தியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது இது வரைக்கும் நான் பேசுனதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்னா, நடுமனதில் உள்ள பல வருடமாக பதிவு செய்யப்பட்டுள்ள பிடிக்காத விஷயங்களை எல்லாம் எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறேங்க. ஓகே, சிம்பிள் ஐடியாங்க, சிம்பிள் ஐடியா. அதை டெலீட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ஐடியாங்க. யாருக்காவது கார் வாங்கணும்னு ஆசை இருந்தா கார் வாங்குங்க, அவ்வளவுதான், அதை அழிச்சிடும். யார் மேலே கோபம் இருந்தா நேரா போய் மூஞ்சில 2 குத்து குத்துங்க, அழிஞ்சிடும். செருப்படுத்தி அடிச்சுட்டு வாங்க, அழிஞ்சிடும். உடனே என்ன அது முடியல இருந்தாங்க பிரச்சனை. முடியலைங்க, நினைக்கிறேங்க முடியலைங்க. ஒண்ணு நல்லா கவனிங்க, இங்க முக்கியமான விஷயம். ஒண்ணு அனுபவிச்சு அழிக்கணும், ஆக்ஷன் செஞ்சு அழிக்கணும். உங்களுக்கு ஆசை இருந்தா நிறைவேற்றி அழிக்கணும், இல்ல அழிச்சிங்கன்னா நிறைவேற்ற வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கு. ஒருத்தர் பழி வாங்கணும்னா போய் பழி வாங்கிட்டு அழிஞ்சிடும், இல்ல அழிச்சிட்டிங்கன்னா பழி வாங்க வேண்டான்னு பேசாம இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு திறமை இருந்தா, திராணி இருந்தா, தில் இருந்தா, தைரியம் இருந்தா அதெல்லாம் செஞ்சு பண்ணுங்க. இல்லைன்னா அதை வச்சு நாம ஏன் கஷ்டப்படணும், டெலிட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். அவங்கள பழி வாங்கினாதான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறதுனால நம்ம தான் வீக் ஆகுறோங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியா தாங்க இருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, அவங்க நடு மனசுல நம்ம ஏமாத்திட்டோங்கிற எண்ணம் இருந்தாதான் அவங்க பாதிப்பாங்க. கெட்டவங்க எப்பவுமே அவங்க நடு மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எவன் செத்தாலும் சரி, எத்தனை பேர்த்த ஏமாத்தினாலும் அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றது இல்லைங்கிறதுனால நல்லா இருக்காங்க. நடு மனசுக்கு நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது, ரெக்கார்டு இருக்கா இல்லையா. என்ன கேட்டா ஒப்பனா சொல்றேங்க, இந்த கெட்ட காரியம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த கிளாஸ் கிடையாது, அவங்க வரமாட்டாங்க. புரிஞ்சுக்குங்க. அப்படியே வந்தாலும் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சவங்களை எப்படி ஏமாத்தலாம்னு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்களே தவிர அவங்களை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், யார் மேல கோபம் இருக்கா, எப்படி அழிக்கிறது, கோபத்தை தீர்த்துருங்க. அதுக்கு ஐடியா சொல்லித்தரேங்க. ஒரு படம், கண்டேன் காதலை, கண்டேன் காதலைன்னு ஒரு படம், பரத் தமன்னா நடிச்ச படம். அதில் வர ஒரு சீன் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேங்க. பரத்துடைய காதலி வந்து ஏமாத்திடுவாங்க, அந்த சோகத்தில் தற்கொலை பண்ணலான்னு போயிட்டு இருப்போம். அங்க தமன்னாவோட லவ்வர் அவன் ஏமாத்திடுவான். 2 பேரும் சேர்ந்து அப்புறம் கடைசியா ஒன்று சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். லவ்ல கடைசியா அவங்க செட் ஆயிரும் வச்சுக்கங்களேன், கதை. அப்போ பாருங்க, அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்றேங்க. பரத் வந்து அந்த ஹீரோ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு வருத்தத்திலே இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, ஏய் நீ அந்த பொண்ணு நினைச்சிட்டே வருத்தப்படுற இல்ல, இப்போ நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் போட்டோ இருக்கான்னு கேட்பான். எது கேட்குற, இருக்கா, இருக்கு, கொடு. கொடுத்தோன்னே ஒன்று பண்ணு, இந்த போட்டோ எரிச்சிரு. ஏய் என்ன சொல்றேன் சொன்னா கேளு, போட்டோ எரிச்சிருமா. எரிப்பான். எரிச்சிட்டு கொண்டு போய் பாத்ரூம் போய் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துருப்பான். பண்ணிட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிம்பா. புரிஞ்சுக்குங்க, இதுதான் நடுமண பதிவளிக்கிறதுக்கான மெத்தட்.
அவங்க ஃபோட்டோ வெளிச்சு எரிச்சு கொண்டு கரைச்சிருங்க. உண்மையிலங்க இதெல்லாம் இது வந்து நம்மளை சரி பண்ணிருக்குங்க. இது ஒரு டெக்னிக். இது மாதிரி நிறைய இருக்குங்கிறங்க. கொஞ்சம் நிச்சயம் இல்லை, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. பரிகாரம் உண்மையிலங்க இதெல்லாம் ஒர்க்குங்க, இதெல்லாம் ஒர்க் ஆகுங்க. அடுத்தது அப்புறம் படம் போயிட்டே இருக்கும். இன்னொரு சீன்ல தமன்னாவை ஏமாத்தினான் இல்லையா ஒருத்தன் கௌதம்னு, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பரத் வந்து என்ன செய்வான், ஏய் அந்த கௌதம் ஃபோன் நம்பர் இருக்காம இருக்கு, ஃபோன் பண்ணு. நான் அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன், சொன்னா கேளு, ஃபோன் பண்ணு. ஏய் அடிச்சிருவான், ஃபோன் அடிச்சுட்டு ஹலோ கொடுத்துருவாங்க. இவன் ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், அவங்கள கோபமா இருக்குமா இல்லையா? போலீஸ் கிளம்பி கொடுத்து என்ன பண்றது, திட்டு அப்படிம்பா. டேய் போட அறிவிட்டு நான் எவ்வளோ திட்டி வச்சிருவோம், இப்போ நல்லா இருக்கு அப்படிம்பா. உண்மையில இதெல்லாம் வந்து நடுமனசுக்கான டெக்னிக்ஸ்ங்க. இதெல்லாம் நடுமனசு இதெல்லாம் பண்ணனா நடுமனதை அழிச்சிருதுங்க. இன்னும் நிறைய வித்தை இருக்குதுங்க, புரிஞ்சுக்குங்க. நடுமன பதிவை அழிக்கிறதுக்கு மட்டுமே 1000 டெக்னிக்ஸ் இருக்கு, 1 2 கிடையாது. நாம ஒரு 10 டெக்னிக் பக்கம் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் டெக்னிக் ஒரு 10 பார்க்க போறாங்க. இந்த சந்திரமுகி கதை இருக்கு இல்லையா, இதுவே நடுமன பதிவு தான். சந்திரமுகியில ஜோதிகா அவங்களுக்கு வந்து திடீர்னு பல அந்த ஞாபகம்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்ப என்னன்னா நடு மனசுல பதிவாயிடுச்சு, அந்த அவனை அந்த வேட்டையனை கொல்லணும் அப்படின்னு பதிவாயிடுச்சு. கொன்னாதான் நிம்மதி. ஒண்ணு கொல்லணும், இல்ல கொல்றதா நம்பணும். புரிஞ்சுங்களா? நடுமனசுக்கு எது செய்யலாம் வேண்டாம், நம்ப வச்சா போதும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட சைக்காட்ரிக் டாக்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் பண்ணி ரஜினியை கொல்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி சும்மா நடிச்சு ஏமாத்தி அதை கேட்ட உடனே அந்த பேய் அப்புறம் போயிருமா இல்லையா, தானே கதை. இப்படிதான் நமது வாழ்க்கையிலும் நிறைய வேட்டையன்கள் வேட்டையைச்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. வேட்டை அம்மாக்கள் வேட்டை ஐயாக்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க, சில பொண்ணு நம்மளை வந்து அவ்வளோ கடுப்பேற்றி இருக்குங்க. பொண்ணு செய்கிற விஷயம் நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். என்ன அம்மாவான்னு கேட்டிருக்கோம், போடின்னு இருக்கும், அது ரெக்கார்டாக வச்சுருப்பாங்க. பையன் திட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் மரியாதையெல்லாம் பேசியிருப்பாருங்க, அவர் இல்லையில் கான்டாக்ட் வச்சுருப்பாருங்க. நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லாமே ரெக்கார்டாகி கிடக்குங்க உள்ள. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அறியாமையே உள்ளே இருக்கோம், யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதாங்க விஷயங்க. அப்படியே சிரிச்சு பேசிட்டு அப்படி பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி உட்காந்துருப்போம். உள்ளுக்குள்ளே பார்த்தா உள்ள அப்படியே குமுறிக்கோ, அப்படியே எரி மலை வெடிச்சுட்டு அப்படியே கிடக்கும், விட்டு அப்படி பங்கு எழுந்திரிச்சிடும். இந்த மாதிரி டெக்னிக் செஞ்சுதான் அழிக்க முடியுங்க. ஒன்னு செயல் செய்து அழிக்கணும், ஆக்ஷன் செய்து டெலிட் பண்ணணும். இல்லைன்னா டெலிட் பண்றதுக்கு சில வித்தைகள் இருக்குங்க, ஒன்றா சொல்ல போறேங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. எல்லாத்தையும் பார்க்க போறேங்க. நடுமன பதிவுகளை எப்படி நாம் ஹேண்டில் செய்யறது பாருங்க. ஹேண்டில்னு சொல்ல, அழிக்க சொல்லல. எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்லது கெட்டது எல்லாமே அழிச்சிடும். கெட்டது மட்டும் தான் அழிக்கணும், தேவையில்லாததால் அழிச்சிடணும். இல்லை சில ரீரைட் பண்ணலாம், மாற்றி எழுதி வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்க.